நான் நல்லா பாடுவேமா சார்? சார் நில்லுங்க சார், நான் நல்லா பாடுவேன் சார். நான் பிரமாதமா பாடுவேன் சார். இந்த மழையில பாடுவேன் சார். ப்ளீஸ் வேலையை பாருங்க. நல்லா பாடுவேன். என்ன பிரமாதமா பாடுவேன் சார். ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவிய தேனென பூமியில் முதன் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதன் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க, ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச, பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம், நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, முத்துரத்தினம் சிந்து மித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, கானமழை இனி நான் பொழிவேன், தேன்மழையில் இனி நீ நனைவாய், புது ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது. அம்பிகைக்கே சொந்தம், நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, முத்துரத்தினம் சிந்து நித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம். நீ சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயோ
ஏப்பா என்ன பிரசவமா? டேய் யார சொல்றான்? உன்னதான்டா. என்னதான்டா? இல்லங்க என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்கார்ந்துட்டு இப்படி புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கியப்பா? சும்மா நடிக்கிறாங்க. ஆமா வலியில் துடிக்கிறான் நடிக்கிறாங்கிறீங்களே. என்னங்க பின்ன நேத்துக்கு ப்ரோகிராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கான். 15 பரோட்டா? 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்கார்ந்துருக்கிறேன். என்னது 17? 2 ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ என்னப்பா? அவனால கட்ட முடியலீங்க, அதான். எதிரொலியா? இவன் வேற. போயா தலைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவுல நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. அவே உட்கார்ந்திருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? நீ எதுக்கு இருக்க? யார்கிட்ட இருந்துற? இருடா படிச்சு சொல்றேன். படியேண்டா. யாரு? உனக்கு வந்த வாழ்வு பத்தியா? நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரிய கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா. ரசிகையா? அப்பா என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா? எடுறா. ஐயோ டேய், இந்த 3 லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? ஆனா இந்த 3 லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை. வாங்க சார். என்னடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே. ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான். இன்ஃபர்மேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல. பேரு அவர் பேரு ரவி. ரவி அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா? நாங்கன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணிருந்தேனா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு. எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சின்னு கெஞ்சினாரு. அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்னுருச்சு. போன கூட்டம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னாரா? நேத்து நாங்க 2 பேரும் பீச்ல மீட் பண்ணோம். அப்பதான் அவர் என்கிட்ட எதை சொன்னாரு. பீச்ல மீட் பண்ணீங்களா? ராதா, நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்ல பாடுவார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நீதான் பாத்திருப்பியே, அவர் கோயில்ல பாட வந்தப்போ அவருடைய கண்